இந்த வாசல்ல ரோட்ல எல்லாம் பார்த்தா என்கிட்ட பேசுவேன்னு. அப்பதான் நான் வரேன். போயிட்டு வாடா தங்கம். அம்மாடி ராஜி, நீ அடிக்கடி வீட்டுக்கு வாடா. சரிங்க அப்பதான். இது உன் வீடுடா. அம்மாடி ராஜி, அப்பதான் நீ அடுத்த தடவை வரும்போது நீ கோமதியும் கூட்டிட்டு வரியா? இந்த வீட்டுல உனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் அவளுக்கும் இருக்குல்லம்மா. ஆமா. அத்தை, உரிமை இல்லைன்னு யார் சொன்னது? ஆனா அவ வந்து அவங்க மகன்க சும்மா இருப்பாவளா? அவனுங்க ரொம்ப கரைஞ்சிட்டானுங்கம்மா. முன்னாடி இருந்த கோபம், வைராக்கியம் அதெல்லாம் எதுவுமே அவங்க கிட்ட இப்ப இல்ல. இப்போ போனவ இன்னும் வரலடி, படப்படன்னு இருக்கு. வரலன்னா நல்ல விஷயம் தானே. அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாளா இருக்கும். ராஜி வராடி. ஏய், என்னடி ஆச்சு? படப்படன்னு இருக்கு, சொல்லுடி. நீங்க பயந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அப்பா சித்தப்பா 2 பேரும் நீ ஏன் வந்து கேட்கவே இல்ல. அப்பா என்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டாரு. அம்மா சித்தி அப்பத்தானு எல்லாரும் என்கிட்ட நல்லா பேசினாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அம்மா எனக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டாங்க. ஏ ராஜி, என்ன யாராவது கேட்டாங்களா? கேட்டாங்க அத்தை. நீ வந்துட்ட, அப்படியே கோமதியையும் கையோட கூட்டிட்டு வந்துருன்னு அப்பதான் சொன்னாங்க. வர வரைய அம்மா ஆசைக்கு அளவே இல்லாம போச்சு. உங்க அம்மா ஆசையை விடுங்க. உங்களுக்கு அங்க போகணும்னு ஆசை இல்லையா? அதெல்லாம் எனக்கும் ஆசை இருக்கு, நடக்கணுமே. அத்தை, நான் போன மாதிரி நீங்களும் விறுவிறுன்னு கண்ண மூடிட்டு போயிடுங்க. நான் வேணா கூட வரட்டுமா? இவ ஒருத்தி நடக்கிற கதையா சொல்லுடி. இது நடக்குமா? அத்தை, அதெல்லாம் நடக்கும். போலாமா? ஏய், என்னன்னு அங்க போவேன்? அப்போ ஒண்ணு பண்ணுங்க. பண்ண ஹெல்ப் இருக்குல்ல, அதுக்காக நம்ம வீட்டுக்கு அவங்களை விருந்துக்கு கூப்பிட்டா? ஏண்டி, அவங்க வீட்டுக்கு போறதே எப்படின்னு யோசிக்கிற, இதுல நம்ம வீட்டுக்கு வர கூப்பிட சொல்ற? வந்துட்டு தான் மறு வேலையே பாப்பாங்க அவங்க. அத்தை, உங்களுக்கு மனசுல அந்த ஆசை இருக்குல்ல, வாங்க போலாம். போடி. ஆசை இருந்தாலும் அதுக்கு மேல பயம்தான் ஜாஸ்தியா இருக்கு.